25 வருடங்களாக 2 காதும் கேட்காது. 25 வருஷம் காது கேட்காது. கண்ணை மூடுங்கம்மா, இயேசுவை நினைச்சு கொள்ளுங்க. கண்ணை மூடுங்க. காது கேட்காதுன்னு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே Jesus, I open these ears in the name of Jesus. செக் பண்ணி பாருங்க. நல்லா கேக்குதா? நல்ல காது கேக்குதாம்மா? 25 வருஷம் காது கேட்காதா? காது கேட்காம 25 வருஷம் எங்க இருந்து பாருங்க. அழுகாமத்திலையா? நாங்க வந்து கூட்டம் வச்சோமே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு கம்ப்ளீட்லி இது ஃபேக்னு தெரியுது. பட் ஆனா இது யாருமே ஒரு ஆக்ஷன் எடுத்து இது ஒரு பெரிய நியூஸா வந்த மாதிரி எதுவும் தெரியல. நான் சின்ன பையன்ல இருந்து நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஒரு ட்ரோல் மெட்டீரியலா தான் வந்துட்டு இருக்குது. ஆனா இதை வச்சு அவங்க மணி ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இதை பத்தி யாருமே கேர் பண்றது இல்லை. ஒரு வேலை ஷேரிங் போகும் அடைச்சிருந்தான். இவனுங்க போற போக்குல பார்த்தா இயேசுக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி பால் கவரி எடுப்பான் போல இருக்கு. இங்க பாருங்க ஐயா, என்ன புடவை பண்ணி வச்சிருக்காங்கன்னு. இயேசுவை எப்ப இந்துவா மாத்தினாங்கன்னு தெரியல. இந்த கேட்டா +3 இயேசுன்னு வர போட்டு வச்சிருக்கானுங்க. ஆனா என்னதான் சொன்னாலும் நம்ம ஆளுங்களை இந்த விஷயத்துல பாராட்டி ஆகணுங்க ஐயா. என்ன மதம் மாறினாலும் சரி, எந்த மதத்தை பின்பற்றினாலும் சரி, இந்தியாவுக்குள்ள ஒரு கல்ச்சர் இருக்குல்ல, அதை கரெக்டா ஃபாலோ பண்றானுங்க. கடவுளை மாத்தினாலும் கல்ச்சரை ஆக்சுவலி வந்து கிறிஸ்டின்ஸ் வந்து ஹிந்துஸ் பல பேர் கிறிஸ்டினா கன்வெர்ட் ஆகுறாங்க. அவங்க வந்து கிறிஸ்டின் இப்படி எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி கன்வெர்ட் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹிந்துஸ் கிறிஸ்டினா கன்வெர்ட் ஆன பிற்பாடு கிறிஸ்டின்ஸ் ஹிந்துவா கன்வெர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா ஏன் இந்த மாதிரி ஸ்ரீ இயேசுங்கிறதெல்லாம் வரப்போகுது. அது வரைக்கும் சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ நான் பார்க்கும்போது இது ஒரு கோயில்ல ஏதோ நடக்குது அப்படின்னு. அப்புறம் பார்த்தா இது சர்ச்சில் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. சாமி கும்பிடணும்னா பார்ப்பான மாதிரி கும்பிடு. அவன் அளவு குத்த மாட்டான், அக்னி சட்டி ஏந்த மாட்டான், பாத யாத்திரை போக மாட்டான், உண்டியல்ல காணிக்க போட மாட்டான், மொட்டை போட மாட்டான். அது மாதிரி நீயும் கும்பிடு. எல்லாரும் தந்தை பெரியார் கடவுள் எதிர்ப்பு கடவுள் மறுப்பு கொண்டவர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனா அவரு சாமி கும்பிடுன்னு தானே சொல்றாரு. ஆனா இப்படி கும்பிடுங்கிறாரு. சாரி பிரதர், உங்களை தப்பா நினைச்சிட்டேன். ஏன்டா அவ்வளோ பெரிய சிவாஜி கணேசன் நடிகர் திலகத்தை போய் இந்த திவாகரோட கம்பேர் பண்ணி அந்த மனுஷனை அசிங்கப்படுத்துறீங்கடா. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.